நெல்லை மாவட்டம் ராதாபுரம் தாலுகா மற்றும் தூத்துக்குடி மறை மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆனைகுளம் பங்கை சேர்ந்த பண்டார்குளம் புனித தோமையார் ஆலய திருவிழா ஜூன் மாதம் 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமரிசையாக துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் திருவிழா முதல் 7ஆம் திருவிழா வரை தினசரி காலை 6 மணிக்கு திருப்பயணம், 6:15 மணிக்கு நவநாள் திருப்பலியும் நடைபெற்றது. திருப்பலியை ஆலய தர்மகர்த்தா, ஆலய நிர்வாகிகள், அந்தோணியார் அன்பியம், சவேரியார் அன்பியம், சகாய மாதா அன்பியம், தோமையார் அன்பியம், திருக்குடும்ப சபையினர், மாதா சபையினர் தீபம் ஏற்றி துவக்கி வைத்தனர். மாலை 6:30 மணிக்கு ஜபமாலை, மறையுரை, நற்கருணை ஆசீரும் நடைபெற்று வந்தது. இரவு 8:30 மணிக்கு பாட்டுப் போட்டி, மாறுவேட போட்டி, பேச்சு போட்டி, பட்டிமன்றம், நடன போட்டிகள், மழலையர், சிறுவர் சிறுமியர், இளைஞர்கள், விபிஎஸ் மாணவ மாணவிகள் கலை நிகழ்ச்சிகள், விவிலிய வினாடி வினா போட்டி, திருக்குடும்ப சபையினர் மற்றும் மாதா சபையினர் கலை நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது. விவிலிய வினாடி போட்டியில் பங்கேற்ற அணிகளில் முதல் பரிசை அந்தோணியார் அன்பியம், 2வது பரிசை சவேரியார் அன்பியம், 3ஆம் பரிசை தோமையார் அன்பியம் ஆகியன தட்டிச் சென்றது. பட்டிமன்றத்தில் வாழ்க்கை போராட்டமானது என்று ஒரு அணியும், மகிழ்ச்சியானது என்று ஒரு அணியும் தங்கள் வாதத்தை முன்வைத்த நிலையில் போராட்டம் மிகுந்தது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. 30ஆம் தேதி 7ஆம் திருவிழா அன்று காலை 9 மணி முதல் 12 மணி வரை மற்றும் பிற்பகல் 3 மணி முதல் 5 மணி வரை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வந்தது. விளையாட்டுப் போட்டிகளில் சிறுவர் சிறுமியர், இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் திருமணமானவர்களுக்கான பிரிவுகளில் பல்வேறு போட்டிகள் இடம்பெற்று இருந்தது. நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களுக்கு ஆலய தர்மகர்த்தா பாராட்டுகள் தெரிவித்தார். கலை நிகழ்ச்சிகளை ஊர் மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். ஜூலை 1ஆம் தேதி 8ஆம் திருவிழா அன்று காலை 6:15 மணிக்கு மண்ணின் மைந்தர், மும்பை உயர் மறை மாவட்ட அருட்தந்தை ஞானஜோதி அடிகளார் தலைமையில் நற்கருணை வழங்கும் விழா நடைபெற்றது. மாலை 7 மணிக்கு வடக்கன்குளம் வட்டார முதன்மை குரு பேரருட் தந்தை மார்ட்டின் அடிகளார் தலைமையில் நற்கருணை பவனியும், அதனைத் தொடர்ந்து வள்ளியூர் திருத்தல அதிபர் அருட்திரு ஜான்சன் அடிகளாரின் மாதாவின் மைந்தர் புனித தோமையார் என்ற பொருளில் மறையுரையும் நடைபெற்றது. இரவு 8:30 மணிக்கு அசன விருந்தும் இளைஞர்களின் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நவ நாட்களில் புனித தோமையார் குறித்து பல்வேறு தலைப்புகளில் மறையுரையாற்றிய அருட்தந்தையர்கள் பங்கு தந்தையின் நன்றி அறிவிப்பை தொடர்ந்து ஆலய நிர்வாகிகளால் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். திருவிழா நாட்களில் திருப்பலி மற்றும் மாலை ஆராதனையில் பாடல் குழுவினரின் பக்தி பாடல்கள் வெகு சிறப்பாக அமைந்து இருந்தது. திருவிழாவை முன்னிட்டு ஆலயம், திருச்சிலுவை, கெபி, கொடிமரம் மற்றும் வீதிகள் மின் விளக்கு மற்றும் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பாரத பாதுகாவலர் புனித தோமையார் திருவிழா நிகழ்ச்சியில் பங்கின் இறைமக்கள், அருகிலுள்ள ஊர்களைச் சேர்ந்த இறைமக்கள், பொதுமக்கள் பெருவாரியாக கலந்து கொண்டு புனிதரின் அருளாசியை பெற்று சென்றனர். திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பங்குத்தந்தை அருட்திரு கஸ்பார் அடிகளார், ஆலய தர்மகர்த்தா ஆர் அந்தோணி செல்லத்துறை, ஆலய நிர்வாகிகள் மற்றும் இறைமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.